வணக்கம் நண்பர்களே. குருவாழ்க குருவே துணை. உலகெங்குமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாஸ்துவும் ராஜ நிலையும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாஸ்துவும் ராஜ நிலையும் அப்படின்னாக்கும் இரண்டு கண்களாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. இன்றைக்கி வாஸ்து பார்க்காம யாருமே வீடு கட்டுறது இல்லை. வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் அங்கே பிரச்சனைகள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு அப்படின்ற விஷயங்களை நம்ம எடுக்கணும். சார் எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் சார் கட்டுறாங்க, ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லையே. அங்கே தான் சார் நம்ம தப்பு பண்ணுறோம். அதாவது இந்த ராஜ நிலை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு முக்கியமாக வைக்கக்கூடிய தலைவாசல். அந்த தலைவாசலில் வைக்கக்கூடிய இந்த ராஜ நிலை அளவுகள் நம்ம வந்து சரியாக வைக்கணும். முதல்ல நம்ம வந்து இந்த ராஜ நிலையை வந்து நம்ம வந்து உச்சப்பகுதியில் தான் நம்ம வைப்போம். சரிங்களா? அப்போ உச்சப்பகுதியிலேருந்து நம்ம வந்து பிரபஞ்ச காற்று அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு உள்ள நல்லா வரணும். வந்து போகும்போது தான் நம்மளுடைய குடும்பம் விருத்தி ஆகும். சிலருக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே பிரச்சனைகள் அதிகமாகும். வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது பிரச்சனையே இருக்காதவருக்கு வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு மனபயம், ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அங்கே அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க சார் காரணம் அப்படின்னா, அவரும் வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்து பார்த்து கட்டினாலும் நம்ம அந்த நிலையின் அளவுகளை நம்ம வந்து சரிபார்க்க வேண்டும். அப்போ அந்த நிலையின் அளவுகள் அங்கே சரியாக இருந்தாக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்காது. அதாவது வாஸ்து 100% வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது யாராலும் அப்படி பார்த்து நம்ம வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு வாஸ்து குறைபாடு இருந்தாலும் நம்ம வந்து ராஜ நிலையை சரியான அளவுகளிலே நம்ம வந்து அமைக்க வேண்டும். அப்படி அமைச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து குடும்பத்தில் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும். ஒவ்வொரு படிக்கும், அதாவது ராஜ நிலை அளவுகளில் ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒரு தனித்தனி பலன்கள் உண்டு. அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலையை அளந்து நம்ம பார்க்கும்போதே அதற்குண்டான பலன்கள் தாராளமாக நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மேலேருந்து கீழையும் சைடில் அகலத்தையும் நம்ம அளந்தால் அதோட அளவுகளில் நம்ம வந்து எப்படி அந்த வீட்டுக்கு போன பிறகு இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த அளவுகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவோ. இப்போ நாங்கள் வந்து ஆய்வுக்காக நாங்கள் வந்து வெளியே போகும்போது, அதாவது வாஸ்து பார்க்க வெளியே போகும்போது நீச வீட்டுகளில் வந்து நிலை வைத்திருப்பார்கள். அது எப்படி அங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அளவுகள் அங்கே வந்து சரியாக வேலை செஞ்சிருக்கு. நீச பகுதியில் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையின் அளவுகள் ராஜநிலைப்படி அளவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து பிரச்சனைகள் இல்லை. சார் இந்த மாதிரி நீச பகுதியில் வீடு அந்த வாசப்படி வச்சுருக்கீங்க, வாசல் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அங்கே பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே நம்ம வந்து அளவுகளை பார்த்து நம்ம வந்து பலன் சொல்லும்போது அது அப்படி தான் சார் இருக்குது, அருமையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் கூட நம்ம வந்து ராஜ நிலை அளவுகளில் நம்ம வந்து அங்கே வந்து சரிப்படுத்தினாலே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இந்த வாஸ்து குறைபாடு இன்றைக்கி தான் சார் அதிகமாக பார்க்குறீங்க, அன்றைக்கெல்லாம் பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. தவறு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து வாஸ்து பார்த்து தான் வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வசதி இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. ஆனால் ஒன்று, இன்றைக்கி ராஜ நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே எடுக்கிறதும் இல்லை. இது எதற்காக அப்படின்னு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னாக்கும், இன்றைக்கி கட்டக்கூடிய அனைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே வந்து
வாஸ்து பார்த்து தெளிவாக தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க விற்கிற வீடு பேங்க்கில் லோன் போட்டு வாங்கினாலும் அவங்க அதை கட்ட முடியாத சூழ்நிலையை இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அவர்களும் நல்ல வளர்ச்சி ஆகணும், அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாகி அவருடைய குடும்பமும் விருத்தியாகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்போ இதுக்கு வாஸ்து மட்டும் பார்த்தா நம்மளுக்கு பத்தாது. இதுக்கு இந்த ராஜ நிலை அளவுகளையும் நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம அதை செய்யும்போது தான் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு விருத்தியாகும், அவங்களுடைய ஜென்ரேஷன் நல்லாவும் இருக்கும். இப்போ இவர்கிட்ட வாங்கினோமப்பா வீடு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வழியாக நம்ம பணம் கட்டி நம்ம திருப்பிட்டோம், பேங்கில் பணத்தை கட்டி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கும், உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருமே கடன் வாங்கி தான் நம்ம ஒரு வீடே வாங்க வேண்டியிருக்கு. பேங்க் லோன் போடாமல் 70% யாருமே வீடு கட்டுறதில்லை. 70% லோன் போட்டு தான் வீடு கட்டுறாங்க. ஏதோ ஒரு சிலர் நம்ம பணம் இருக்குது அப்படின்னு கட்டிடுறாங்க. இருந்தாலும் 70% லோன் போட்டு கட்டுறதுனால 70% லோன் போட்டு கட்டினாலும் அவர்கள் லோன் முழுசாக கட்டி முடிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பாதியிலேயே கட்டிட்டு திரும்பி என்னால் கட்ட முடியலை அப்படின்ட்டு அந்த வீடை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே எதனால் நடக்குது அப்படின்னாக்கும் சரியான ஒரு இது இல்லாதது தான் பிரச்சனைகளே. அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறணும் அப்படின்னாக்கும் வாஸ்து ப்ளஸ் ராஜ நிலை அளவுகளையும் நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இது மட்டும் தானா சார் அப்படின்னு கேட்பீங்க. இது மட்டும் கிடையாது. இந்த நம்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் செல்ஃபோன் எண்கள்லையும் அடுத்ததாக வண்டி எண்கள்லையும் நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோக்களில் உங்களுக்கு செல்ஃபோன் எண்கள் எந்த மாதிரி நம்ம வைத்திருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வண்டி எண்கள், அதுக்கு அடுத்ததாக பாஸ்வேர்டு எண்கள். இப்படி நம்ம எண்கள் மயமாகத்தான் இன்றைக்கி காலங்கள் போயிட்டுருக்குது. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்பரை தட்டினாக்கும் எல்லா வேலையுமே நம்ம செய்ய முடியுது. அப்போ அந்த நம்பர்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த எண்களை வைத்து நம்ம ஒரு கணிதம் எடுத்து இந்த கணிதத்தின் மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே இருக்கிற தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து என் கணித ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.